Hello everyone, I'm Naveen. Welcome to Navaji. So இந்த வீடியோ பார்க்க போறோம்னா லவ்லி ஆஃபிஷியல் டீசர் தான் வந்துட்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதை நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த படம் வந்துட்டு ஒரு மலையாளம் ஃபேண்டசியா, என்ன சொல்றது, மிஸ்ட்ரியா, ஆக்ஷன் த்ரில்லரா சொல்லலாம். நம்ம மேத்யூ தாமஸ் கண்டிப்பா ரீசனாக கூட நம்ம நிலவு கேமில் நடிக்கும் அதில் வந்துட்டு சூப்பராக ரோல் பண்ணியிருப்பாரு. சைட் ஆக்டரா, ஃப்ரெண்டா, ஹீரோ ஃப்ரெண்டா. ஸோ அவர் தான் வந்துட்டு லீட் ரோல் பண்றாரு இந்த படத்துல. இந்த படத்தை பத்தி நான் என்ன கேள்விப்படல, பட் போஸ்டர் தான் பார்த்தேன். அந்த போஸ்டர்ல எப்பவுமே வந்துட்டு மெயினா நிக்கிறது அந்த ஒரு தான். சரிங்களா, எனக்கு பார்த்தோன்னா வந்துட்டு இது என்ன, அது என்ன, அதான் நானி இருக்குல்ல, தமிழ்ல நம்ம இவரு ராஜமௌலி சார் எடுத்தாரு, அப்புறம் சமந்தாவும் நானியும் நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த படம் செம்மையான ஒரு படம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். கதை வாய்ஸும் சரி, காமெடி நிறைய, ஹியூமர் நிறைய இருக்கும். அந்த என்னென்னலாம் அட்டிலம் பண்ணுது அதெல்லாம் செம்மையா எடுத்திருப்பாங்க. அழகாக ஹியூமர் கொண்டுட்டு வந்திருப்பாரு. அதுக்கு சீரியஸ் கதையும் இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். லைக் வந்து செத்து மறுபடியும் மறுபிரிவு எடுத்து அந்த மாதிரிலாம் ரொம்ப ஃபேண்டசியா எடுத்திருப்பாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும். நினைச்சா அதுதான் ரீமேக் போல அப்படின்ட்டு. அப்புறம் இல்லைன்னு கேள்விப்பட்டேன், ஆமான்னு கேள்விப்பட்டேன். எது உண்மைன்னு சத்தியமத்துல வாங்க டீசரை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, யாரெல்லாம் பார்த்தீங்களோ கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருந்துச்சுன்னு. சரிங்களா, ஸோ லெட்ஸ் வாட்ச். ஓகே எஸ், we count on 3, 2, 1 go. ഓപ്പണിംഗ് ഈ സൗണ്ട് എന്റെ അടുത്തൊരു ഈച്ച സംസാരിച്ചു. ഒരു സാധാരണ ഈച്ച മനുഷ്യനേക്കാൾ 12 ടൈംസ് ഫാസ്റ്റർ ആണ്. നിനക്ക് സംസാരിക്കാനുള്ള പവർ എവിടെ നിന്നാ കിട്ടിയ? That's an interesting question. എനിക്ക് തോന്നുന്നത് നമ്മൾ തമ്മിൽ എന്തോ ഒരു വൈബ് ഉണ്ടെന്ന്. Some frequency matches, you know? സോറി, ഞാൻ ഇച്ചിരി ഇമോഷണൽ ആയി പോയി, ക്ഷമിക്കണം. கண்ணுக்குள்ள 6000 லென்ஸ் வச்சிருக்க தம்பி. എക്സ്പീരിയൻസ് TD എനിക്കിപ്പോ എന്താ പേരിടാ? லவ்லி. ஓகே கைஸ், லவ்லி டீசர் பார்த்துட்டோம். லைக் வந்து அந்த மாதிரி நானிய மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் அந்த மாதிரி இருக்குது. பட் இது வந்துட்டு இதோட கதையே வேற, மோட்டிவே வேற, அந்த மாதிரி தான் தெரியுது. லைக் வந்துட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு வந்துட்டு ஒரு மனசை கூட ஒரு பையன் கூட கம்யூனிகேட் பண்ணுது. ஸோ அது மூலியமா ஃப்ரெண்ட் ஆகி அப்ப அவனுக்கு இருக்கிற தனிப்பட்ட கான்ஃபிளிக்ஸை வந்துட்டு தீர்த்து வைக்கிற மாதிரி, அது மூலியமா அதோட லைக் வந்துட்டு ஒரு ஈயோட பாயிண்ட் ஆஃப் வியூ அது எப்படி யோசிக்கும் அந்த மாதிரி காட்டுற மாதிரி அப்படிதான் காட்டுவாங்க எனக்கு தோணுது. லைக் வந்துட்டு இப்போ ஒரு எப்படி பாக்குது, அது எப்படி, அதோட யோசனை என்ன, லைக் நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம ஒரு கற்பனை இருந்தா அதை எப்படி பார்க்கும், அது எப்படி யோசிக்கும், அது எப்படி கம்யூனிகேட் பண்ணும், அந்த மாதிரி ஒரு ஃபன் ஃபீல்டா எடுத்துட்டு போறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல எப்படி வரப்போகுதுன்ட்டு. லைக் வந்துட்டு இது எக்ஸ்பீரியன்ஸ் 3D வேற போட்டிருந்தாங்க. பட் இதுல பாக்குறதுக்கு வந்துட்டு குவாலிட்டி ஓகே அந்த மாதிரி தான் தோணுது, நல்லா இருக்கு. பட் வந்து அந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்கா இல்ல, ஆனஸ்டா சொல்ல போனா. 3Dன்னு சொல்றாங்க. லைக் வந்துட்டு எப்படி இன்னும் மேபி குவாலிட்டி நல்லா ஃபிலிம் பண்ணதே வந்துட்டு 3D என்ன சொல்ல, அந்த லென்ஸ் யூஸ் பண்ணி, அந்த கேமரா யூஸ் பண்ணி, எனக்கு சத்தியமா தெரியல. ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. லைக் வந்துட்டு கண்டிப்பா இந்த படம் நிறைய பேர் ரீச் ஆகணும். உள்ள பெஸ்ட் ஒர்க் ஆண்டா இல்லாட்டி வந்துட்டு ஈஸியா வந்துட்டு தட்டி கழிச்சிட்டு போயிடுவாங்க. இது லைக் வந்துட்டு சாதாரண பட்ஜெட் படம் தானே, இதுனா சங்கர் சார் படமா, இப்போ 3Dலாம் போய் எக்ஸ்பீரியன்ஸ் போய் பண்ணுறதுக்கு அப்படிலாம் பார்க்காம லைக் வந்துட்டு நார்மலா போய் பாருங்க, ஒரு ஃபன் ஃபீல்டா இருக்கணும்னா. ஏன்னா அடுத்தடுத்து டீசர் மட்டும் இல்ல, ட்ரெய்லர் வரும், சாங் வரும், கிளிப்ஸ் வரும். ஸோ அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் படம் போய் பார்க்கலாமா வேணாமா அப்படின்றது தனிப்பட்ட முறையில். சரிங்களா, ஸோ யாரெல்லாம் இது முன்னாடி வந்து லவ்லி டீசர் பார்க்கல வந்து கீழே வந்து லிங்க் தரேன், நீங்க வந்து கீழே செக் பண்ணி பாருங்க. ஸோ மறக்காம உங்க தாட்ஸ் வந்து கீழே கமெண்ட் பண்ணிட்டு இன்னும் பண்ணுங்க. சரிங்களா, ஸோ யா, சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். See you next video and signing off. Bye.